மக்களே அந்த ஒரு வலையில் மட்டும் 70-80 கிலோ மீன் மாட்டிச்சுங்க. விரால்லாம் இடியிலேயே மாட்டிச்சு, கைட்டி கைட்டி வேறு வலையில் போட்டு வச்சுருக்குறோம். அது இன்னொரு வீடியோவை போடுறேன், இது ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மீன் 2 மீன் இல்லைங்க, கொஞ்சம் 4 கோணி போய் ஃபுல்லாக பிடிச்சோம். ஆமாம், நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ மீன் மாட்டினேன். ஒரு மீனும் 1/2 கிலோ வந்துச்சுங்க. 4 கோணி போய் கண்டிப்பாக 70 கிலோ குறையாதுங்க, அவ்வளோ மீன் பிடிச்சோம். அந்த ஒரே ஒரு வலை போட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பணும். சரி விரால் ஆளுக்கு ஒரு 4 விரல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12 பேர்கிட்ட போயிருந்தோம். வீடியோ எடுக்கணும்னு சேர்த்து நானும் கேமராலாம் வச்சுலதுங்க, சும்மா குத்து மதிப்பாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கினா அதில் போட்டுன்னு இருக்கிறேன். எல்லாம் பசங்க சொன்னாங்க, டே வந்து கொஞ்சம் வியூஸ் போகிறா, அப்படியே விவசாயமாக கொஞ்சம் வளரட்டும் போடுறா அப்படின்னா. நான் அவ்வளோதாங்க, நான் எங்கள் ஊரில் என்ன பண்ணுறனோ என்ஜாய் பண்ணணும் அது மட்டும் தான் போடணும் அப்படின்றதுக்காக நான் போட்டேன். நான் யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகணும், காசு சம்பாடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. கஷ்டப்பட்ட காசை நிறைய வேஸ்ட்டாக போயிடுதுங்க. அதனால் நம்மளுக்கு இது கஷ்டன்றது இல்லை. நான் என்ன பண்ணுறேன், விவசாயம் எந்த அளவு பண்ணுறாங்க, சில பேருக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும், அது டவுட்டு கேட்பாங்க. எனக்கு முழுக்க எங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ 4 பேருக்கு கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக எனக்கு யூடியூப் ஆரம்பித்து நிறைய ஃப்ரெண்டு எனக்கு கூட போகாத சகோதரி மாரி நிறைய பேர் கட்சிக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் கூட பண்ணிடுவாங்க. ப்ரோ எனக்கு அந்த இப்போ நுங்கு போட்ட வீடியோவில் நிறைய பேர் தாங்க, நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறாங்க, எனக்கு அந்த பிங்க் கலரு பணம் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க. கண்டிப்பாக நான் தரேங்க. நான் தரலன்னா நீங்கள் கேளுங்கண்ணே, கண்டிப்பாக நான் தரேன். அதேமாரி உங்களுக்கு எந்த பொருள் வேணுமாலும் கேளுங்க, நான் தரேன். எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு போதுன்ற அளவு நான் தரேன். அதேமாரி காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னாக்கா ஓகே, ஒரு 100-200 தான் நான் வாங்கி கொடுத்துருவேன். பட் அதுக்கு மேலே இருந்தாக்கா நான் என்னால் வாங்கி தரேன். ஏன்னா நான் போயிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துமே பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து எனக்கு ஒரு 25 கிலோமீட்டருக்கு உள்ளே போனோம். எங்கள் வில்லேஜுங்க, இந்த சிட்டிலாம் கிடையாது. சப்போஸ் என்ன அடிப்பட்டவே ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாக்கா நான் அந்த 20 கிலோமீட்டர் போனால் தான். அதனால் நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதேமாரி இல்லை ப்ரோ நானே உங்கள் ஊருக்கு வரேன் அப்படின்லாம் வாங்க, 1க்கு 2 வீடு கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் ஓரளவு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு போட்டு தரேன். உங்களுக்கு வேணுன்ற அளவு எடுத்துன்னு போயினே இருங்க. வரும்போது வண்டி எடுத்துன்னு வாங்க. அதேமாரி அப்படி வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப லாங்லேருந்து வராதிங்க, அதுக்காக அந்தெல்லாம் பெரிய ஊர்லாம் நம்மளுக்கு கிடையாது. அதனால் சொல்கிறேன். அதேமாரி சீசன் முடிஞ்சு போச்சு, இப்போ சீசனு மேங்கோ சீசன் வந்துருக்குது, நான் தரேன். சரி ஓகே, நான் என்னவோ பேச போயிட்டில்ல. இங்கே பாருங்களேன், நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எவ்வளோ மீன் அங்கே ஒரு வலை போட்டோங்க, அதில் மாட்டினதே வீட்டுக்கு எல்லாருக்கும் சரியாக போச்சு. இந்த வலை எவ்வளோ மீன் தான் மாட்டுச்சு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மீன் மாட்டுச்சு. நாங்கள் பாருங்களேன், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள். நான் இப்போ கெட்ட எடுத்து போகிறேன் பாருங்கள், வீடியோவாக முடிய போதே. அவன் பாருங்களேன், பாதி மீன் எக்ரி வெளியே போகுது. மீன் ஏங்க, ஏன்னா 80 கிலோவுக்கு மேலே வருங்க. அங்கே பாருங்களேன்.